வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு நடவையும் பார்க்கலாங்க. அதே கிழங்கு எப்படி விதைச்சிருந்த கிழங்குகள் விழுந்து கிழங்கு ஆகிருக்குது அப்படிங்கிறதையும் இன்றைக்கித்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு எந்த மாதிரி நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்ல பழைய கிழங்கான உருளைக்கிழங்கை நீங்கள் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வச்சுருக்கும் போதே சில கிழங்குகளில் முளைப்பு வந்திருக்கும். இல்லை அந்த லைட்டாக முளைப்பு வர்ற மாதிரி இருக்கிற கிழங்கையும் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம காய்கறி வைக்கிற இதில் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னாலே அது நல்லா ஒரு முளைப்பு வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு நட்டதில் இந்த மாதிரி ஒரு கிழங்குல இந்த பகுதியிலையும் இந்த பகுதியிலையும் மட்டும் வந்திருந்ததை நான் பாதியாக ஆஃபாக கட் பண்ணிவிட்டு வச்சேன். இந்த உருளைக்கிழங்கு ஆஃபாக கட் பண்ணியும் நம்ம வச்சுக்க முடியும். அப்படி இல்லாமல் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவும் நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னாலும் இதே நல்லா முளைச்சும் வந்துடும். கட் பண்ணி வைக்கிறதுல கொஞ்சம் சீக்கிரமாக வேர் பிடிக்கிறதுக்கு இருக்கும். இது ஃபுல் கிழங்கை விட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணிவிட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா வேகமாக வேர் பிடிச்சி நல்லா சீக்கிரமாக வளர்ந்து வரும். உருளைக்கிழங்கு 90 நாளில் இருந்து ஒரு 100-110 நாள் கூட நல்லா செழிப்பாக இருக்கும். செடி செழிப்பாக இருக்கிற வரைக்கும் நம்மளோட கிழங்குகள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். செடி கொஞ்சம் அதாவது இந்த டைமிங்கில் 90 நாளைக்கு அப்புறம் வாடி மாதிரி செடி காஞ்சே கூட போயிடும் ஃபுல்லாக. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து பார்த்துடலாம் உருளைக்கிழங்கு விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. உருளைக்கிழங்குக்கு நம்மளோட மண்கலவை நார்மலான நம்ம டெரஸ் கார்டனோட மண்கலவை. அந்த மண்கலவை எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு புழுன்னு இந்த மாதிரி இருக்கணும். அதாவது கிழங்கு வேர் அதிகமாக போய் அப்போ தான் கிழங்கு நல்லா ஒரு செழிப்பாக உழுகிறதுக்கு மண் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைட்டாக ஆகிற மண்ணாக இருக்கக்கூடாது, இதாக தான் இருக்கணும். நீங்கள் கோகோ ஃபிட்டும் கலந்துக்கலனாலும் கலந்துக்குங்க. அது இல்லாமல் நம்ம மாட்டோட இது இருக்குது இல்லைங்களா, சாணம், அந்த உரம் தான் இதுக்கு சூப்பரான ஒரு இது. ஆனால் நல்ல மக்குன உரமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கூட கட் பண்ணலாம். இருங்க, இது மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்கள், இப்படி இதை இந்த மாதிரியே நம்ம மண்ணுக்குள்ளே பொசிஷனில் வச்சிடலாம். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல்லாக ஒரு முளைப்பு வந்துருச்சு. அதனால் நம்ம இப்படியும் கூட இதை வச்சிடலாம், இல்லைன்னா கட் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம். இப்படி வச்சுக்கலாம். நம்ம இப்போ மண் இதில் ஃபுல் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மண்ணை ஃபுல் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா. இதில் எந்த மாதிரி நம்ம நடவு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். இந்த கட் பண்ணின பகுதி இருக்குது பார்த்திங்களா, இது மண்ணுக்கு அடியில் தான் போகணும். இந்த முளைப்பெல்லாம் நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். மண் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அந்த தொடுறது மண் பொழுன்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்படி தான் வச்சு போடணும். இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம், சரிங்களா.
இது பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே நடவு செஞ்சு வளர்ந்து இது அறுவடை டைம் ஆன ஒரு பாட்டில் தான் இதுவும் நான் வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க. இது தான் நான் முதலாக வச்ச உருளைக்கிழங்கு நடவுன்னு கூட சொல்லலாம். இது எப்படி இருக்குன்னு நான் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கொடுக்கலாமான்னு ஃபஸ்ட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் சரி உங்களோட சேர்ந்தே நம்மளும் இது எப்படி இருக்குது, இந்த நடவு எந்த மாதிரியான உருளைக்கிழங்கு நமக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் உங்களோடு சேர்ந்தே பார்க்கலான்னு வந்திருக்கேன். இந்த செடிகள் இந்த மாதிரி 90 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வாடிடுச்சு. இந்த இது சாஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ தான் நம்ம இந்த உருளைக்கிழங்குகளை எடுத்துட்டு நம்ம பார்த்துடலாம் மண்ணுக்குள்ளே எந்த மாதிரி கிழங்கு விழுந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊர் கரூர் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த கிளைமேட்டும் நம்மளுக்கு ஒத்து போகணும். நம்ம இந்த பாட்டை வச்சுருக்கிற இடமும் பார்த்திங்கன்னா இந்த சன் சேர்நட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு அடியில் மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா அளவான சன்லைட்டு படணும் உருளைக்கிழங்குக்கெலாம். ஊட்டி மாதிரி ஏரியாவில் தான் நல்லா வரும். அதோட மண் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுன்னு இருக்கிற மண்ணுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு நல்ல கிழங்கு உழுகும். நல்ல கிழங்காக நம்ம வீட்டிலையே வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன எடுத்தாலும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுல மட்டும் எந்த மாற்றமுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம செடிகளையும் உருளைக்கிழங்கு வந்திருக்குது கரூர்லேயும் கூட. பாருங்கள் எவ்வளோ ஒரு குட்டியாக இருக்குது. இதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு நம்ம இன்னும் கூட இது வளரும். க்ரீனாக இருக்குது பார்த்திங்களா, அதனால் இது நல்லா வளரும். ஆனால் செடி நம்மளுக்கு வளர்ச்சி இந்த இது கிழங்கு நான் ஆடிப்பட்டத்தப்போ போட்டிருந்தது. அது பார்த்திங்க அப்படின்னா 90 நாளைக்கு மேலேயே 100 நாளைக்கு பக்கமாகவே கூட இது வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்துடலாம் உங்களோட சேர்ந்து கிழங்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துருவோம். இப்போ எடுக்க கிழங்கு வந்துட்டே தான் இருக்குது. நல்ல மண்ணுக்குள்ளே கூட கிழங்கு இருக்குது. மழை வேறு பெஞ்சதுங்களா, அதனால் பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இந்த தொட்டியை சாய்ச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓரளவுக்கு எல்லாமே எடுத்துட்டோம். அந்த தொட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம சாய்ச்சிட்டோம். நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா பிடிச்சிருக்கு வீடியோ அப்படின்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொதுன்னு இருக்கிற மண்ணுக்கு நல்லா வரும். நீங்கள் அகலமான பாட்லேயும் கூட இந்த உருளைக்கிழங்கு நல்லா வச்சு வளர்த்துக்க முடியும். அதே சமயம் இதுக்கு அதிகமான பூச்சி தாக்குதல் இதெல்லாம் இருக்காது. நீங்கள் உரமாக கொடுக்குறது மண்புழு உரம் கூட நீங்கள் மறுபடியும் மேலே கொடுத்துக்கலாம். நல்லா அழகாக வளர்ந்து வருது. நன்றி.